உங்கள் குழந்தைங்க வந்து சாண்ட்விட்ச் கேட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான இந்த வெஜ்ஜி சாண்ட்விச் செஞ்சு கொடுங்க வீட்டிலையே. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எடுத்துக்காங்க. அதில் தேவைங்கிறான பொருள் போட்டுக்கலாம். குடமிளகாய், அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி இலை, அப்புறம் தக்காளி, அப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கறி மசாலா பொடி கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தேவைங்கிறான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும், அவ்வளோதான். பண்ணி வச்சாச்சு. ப்ரெட்டு வந்து நம்ம சாதாரண ப்ரெட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த ப்ரெட்டு இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணதை இதில் வச்சுக்கலாம். ரெடி பண்ணது ஃபுல்லாக இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம சீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னா நம்ம லைட்டாக நெய் தடவிக்கலாம். வச்சு நல்லா சூடாயிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதெல்லாம் இதில் வைக்கலாம். பாருங்கள், 3 தான் நமக்கு வைக்க முடியுது. வச்சுட்டு நம்ம இப்படி மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆனான்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வெந்துருச்சு ஒரு பக்கம். இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சு. நான்வெஜ் ரெடி ஆகிட்டு இதை நம்ம கட் பண்ணி காமிக்கணும். நான் பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.